துதிக்கும் போது அங்க திருப்தி உண்டாகிறது. யோசபாத்தை குறித்து நமக்கு தெரியும். எத்தனை தேசத்திலிருந்து விரோதமாக படையெடுத்து வந்தாங்க? மோவாப், அம்மோன், சேயீர் மலை தேசத்தார். இப்போ பாருங்க, ஆரம்பத்தில் 3 தேசத்துலேருந்து படையெடுத்து வந்தாங்க. இவருக்கு தொடரெல்லாம் நடுங்கிட்டு. 3 தேசத்தில் படையெடுத்து வந்தால் அப்புறம் தொடர் நடுங்காமல் என்ன செய்யும்? நடுங்கி பயந்து, அவருக்கு இவ்வளவுக்கு யுத்தம் பண்ணவும் தெரியாது. ஆனால் அவர் ஆண்டவரை தேடுறாரு. ஒரு ஆலோசனை வருது. ஆயுதங்கள் பிடிச்சவங்களுக்கு முன்னாடி பாடகரை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு? நிறுத்துறார், துதிக்கிறாரு. கடைசியில் எத்தனை நாள் கொள்ளையிட்டாராம்? 3 நாட்கள். அப்போ ஒவ்வொரு தேசத்துக்காரங்கள்ட்டையும் ஒவ்வொரு நாள் கொள்ளையிட்டு பொன்னோடு கூட திரும்பி வந்தார். பிரைஸ் காட். ஸோ நீங்கள் துதிக்கும் போது அங்கே திருப்தி உண்டாகிறது. சொல்லுங்களேன், ஒரு 3 நேரம் சொல்லுங்களேன். நான் துதிக்கும் போது என் வாழ்க்கையில் திருப்தி உண்டாகிறது. நான் துதிக்கும் போது என் வாழ்க்கையில் திருப்தி உண்டாகிறது. நான் துதிக்கும் போது என் வாழ்க்கையில் திருப்தி உண்டாகிறது. அப்படியே துதிக்கலாமா? இந்த உலகத்தை நீ படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். உம் நாமமே தழைத்தோங்க, நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே